வணக்கம். வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் கேன நாளைக்கு முதல் ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. ஜெயந்தி ராமச்சந்திரன் ஃப்ரம் சிங்கப்பூர் கேட்டிருந்தவங்க இடியப்பம் எப்படி செய்யறேன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு நான் இந்த இடியப்பம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். இதில் 500 கிராம் அவிச்சமா இருக்குது. நான் ஏற்கனவே இந்த அவிச்சமா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ போகிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 500 கிராம் மாவு செப்பரேட்டான பவுலில் போடுங்க. 1.5 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் சேருங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியனை வழியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இடியப்பம் அவிக்கிறதுக்கு நல்ல கொதி தண்ணி எடுத்துருக்கிறேன். யூஸ் பண்ணுற மெஷரிங் கப்பால் தான் நான் இதை ஆற்ற போகிறேன். நல்ல கொதி தண்ணியாக இருக்கணும். ஸோ இதை சரியாக 30 தரம் நான் 3 4 5 6 7 15 16 17 28 30 தரம் இதை நான் ஆற்றிட்டேன். இப்போ இது சரியான டெம்பரேச்சர் இதை குழைச்செடுக்கிறதுக்கு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைப்போம். ஸோ இதில் 1/2 கப் சுடுதண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் 120 மில்லி லிட்டர் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைப்போம். ஸோ இதில் இன்னொரு 120 மில்லி லிட்டர் இருக்குது. 1/2 கப். ஸோ இல்லாமல் 1 கப் எல்லாட்டிக்கு 240 மில்லி லிட்டர். ஸோ இதில் இன்னொரு 120 மில்லி லிட்டர் எல்லாட்டிக்கு 1/2 கப். ஸோ 1/2 கப் 360 மில்லி லிட்டர். ஸோ இப்போ இதில் இன்னொரு 1/2 கப் எல்லாட்டிக்கு 120 மில்லி லிட்டர். ஸோ எல்லாமே ஏற்கனவே விட்டுருக்க 360 மில்லி லிட்டர். ஸோ இதில் இன்னொரு 120 இருக்குது. இனி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஸோ இது இன்னொரு ரிக்வெஸ்ட் பத்மினி குமார வெட்டிப்பிள்ளை கேட்டிருக்காங்க அவிச்ச மாலை இடியப்பம் செய்து காட்ட சொல்லி. ஸோ இதுவும் உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காக. ஸோ இதில் இன்னொரு 120 மில்லி லிட்டர் இருக்குது. பார்த்து விடுங்க. ஸோ எல்லாமே 600 மில்லி லிட்டர் விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ இதை கையால் நல்லா குழைச்சிடுங்க. 600 மில்லி லிட்டர் தண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் நல்லா குழைச்சிட்டேன். இந்த மாவை நான் குழைச்சி இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். புளிஞ்செடுக்க வரையும் இப்படி ஒரு பிளேட்டால் மூடி விடுங்க. அப்போ தான் காயாது. ஸோ இந்த இருக்குது ஒரு இடியப்ப தட்டு இருக்கு. ஸோ இந்த இடியப்ப தட்டுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் பூசுறேன். இது புளிய போகிற உரல் இருக்குது. இந்த சில்லுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த சில்லை போட்டுட்டு இந்த உள்ளேயும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கிறேன். ஸோ இப்போ இதை புளிஞ்செடுப்போம். இந்த குழைச்சி வச்சிருக்க மா கொஞ்சம் எடுத்து ஸோ இப்போ இதை நாங்கள் புளிஞ்செடுப்போம். இந்த இருக்கு இப்படி புளிஞ்சு இந்த தட்டில் எடுங்க. இன்னும் கொஞ்சம் மா இதுக்குள்ள சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் புளிஞ்சிருக்கேன். இப்போ இதை வச்சு அவிச்செடுப்போம். ஒவ்வொருக்கா புளிஞ்சிட்டு அவிக்க மூடி வைங்க, இல்லாட்டிக்கு காஞ்சிரும். ஹை ஹீட்டில் வச்சு இந்த பானைக்கு மேலே ஒரு பெரிய ஒரு தட்டு வச்சிருப்பேன். இந்த இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிட்டு இதை அவிச்செடுப்போம். இப்போ இதை மூடி போட்டு 7 நிமிஷம் அவிய விடுவோம். ஸோ இப்போ 7 நிமிஷமாக ஆயிட்டுது. இது நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவிஞ்சிட்டுன்னு தெரியும். ஸோ இப்போ இது அவிஞ்சிட்டுது. இதை இப்போ இறக்கி எடுப்போம். நல்லா அவிஞ்சிட்டுது. ஓகே, ஸோ இந்த இடியப்பம் எல்லாம் செய்து முடிஞ்சது. இடியப்பம் நல்லா பெர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. ஸோ இப்படித்தான் ஒரு விதமாக இந்த இடியப்பம் அவிக்கிறது. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு விதமாக நான் செய்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியப்பம் எல்லாம் செய்து முடிஞ்சது. ஜெயந்தி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்து பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.